ஷேர் டு ஷேர்ட்டுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த வீடியோக்குள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் சீரிஸில் கன்யூஸாக வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றின பேசிக்கான வீடியோக்களை வந்து பார்த்துட்டு வரோம். நம்மளுடைய பழைய வீடியோஸ் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு மேலே கார்ட்ஸில் வந்து லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் ப்ரெஸ் பண்ணி டேரெக்டாக வந்து நம்மளுடைய வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ நம்ம ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபியூச்சர் மார்க்கெட்டை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலம் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிலம் இருக்குது. ஸோ இந்த நிலத்தோட மதிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 லட்சம், கரண்ட் மதிப்பு வந்து 5 லட்சம். ஸோ இந்த நிலம் வந்து ஒரு மாதம் கழிச்சு 10 லட்ச ரூபாய்க்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனால் இந்த நிலத்தை வாங்குறதுக்கான பணம் வந்து எங்கிட்ட இல்லை. ஸோ கரண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கிட்ட 1 லட்ச ரூபா தான் பணம் இருக்குது. ஸோ ஆனால் நிலத்தோட மதிப்பு வந்து 5 லட்சம். ஸோ இதனால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எங்கிட்ட இருக்கிற 1 லட்ச ரூபா எடுத்துகிட்டு போயிட்டு நிலத்தோட ஓனர்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடுவேன். ஸோ இது மாதிரி எங்கிட்ட 1 லட்ச ரூபா அமௌண்ட் இருக்குது, இந்த அமௌண்ட்டை வச்சுக்கோங்க, மீதி அமௌண்ட்டை இன்னும் 1 மாதம் கழிச்சு இந்த நிலத்தை விற்றுட்டு நான் வந்து உங்களுக்கு செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போடுறேன். ஸோ இந்த அக்ரிமெண்ட்டுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் கான்ட்ராக்ட். ஸோ நிலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் நினச்சபடி 1 மாதம் கழிச்சு 10 லட்ச ரூபாய்க்கு போகுது. ஸோ இப்போ என்ன பண்ணுவேன், இந்த நிலத்தை 10 லட்ச ரூபாய்க்கு விற்றுட்டு ஆல்ரெடி ஓனர்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டபடி அவருக்கு செட்டில் பண்ண வேண்டிய 4 லட்சம் வந்து செட்டில் பண்ணிடுவேன். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 லட்ச ரூபா லாபம். ஸோ இதே வந்து ஆப்போசிட்டாக போச்சு அப்படின்னா ஸோ இப்போது நிலவத்தோட மதிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 லட்ச ரூபாய்க்கு வாங்கினாலும் திடீர்னு 4 லட்ச ரூபாய்க்கு வந்துச்சு அதனோட மதிப்பு. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ நான் ஆல்ரெடி வந்து ஓனர்கிட்ட வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன். கம்பல்சரி 1 மாதம் கழிச்சு அந்த நிலத்தை விற்றுட்டு மீதி அமௌண்ட்டை வந்து அவருக்கு செட்டில் பண்ணி ஆகணும். ஸோ அதன்படி 4 லட்ச ரூபாய்க்கு இந்த நிலத்தை வைக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ 4 லட்ச ரூபாய்க்கு விற்றுட்டு அவருக்கு ஆல்ரெடி 4 லட்ச ரூபா செட்டில் பண்ண வேண்டிய அமௌண்ட். ஸோ அந்த அமௌண்ட் வந்து செட்டில் பண்ணிடுவேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய கை காசு 1 லட்சத்தை வந்து அவருக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 1 லட்ச ரூபா நட்டம். ஸோ ஓனருக்கு வந்து எந்த அமௌண்ட்டும் நட்டம் கிடையாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தாங்க இல்லையா? ஸோ இந்த எக்ஸாம்பிளில் அப்படியே ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுங்க. ஸோ அப்படியே ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது. அதில் வந்து நிலம் யூஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு பதிலாக இங்கே கம்பெனியோட ஷேர்ஸை யூஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் மிமிக் த அண்டர்லைங். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்டர்லைங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் நிலம் தான் வந்து அங்கே வந்து அண்டர்லைங் வேல்யூ. ஸோ நிலத்தோட வேல்யூ தான் வந்து அங்கே அண்டர்லைங் அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் ப்ரைஸ் இருக்குங்க இல்லையா? ஸோ இந்த ஸ்டாக் ப்ரைஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அண்டர்லைங் வேல்யூ அப்படிங்கிறது. ஸோ இந்த அண்டர்லைங் வேல்யூ பொறுத்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து கால்குலேட் பண்ணப்படும். ஸோ இந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்லைங் என்ன பண்ணுதோ ஸோ அதே தான் எதுவும் பண்ணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்லைங் அப்படிங்கிறது என்னன்னா இந்த ஸ்டாக்கோட ஸ்பாட் ப்ரைஸ் இருக்குங்க இல்லையா? ஸோ இந்த ஸ்பாட் ப்ரைஸ் வேல்யூ தான் வந்து அண்டர்லைங் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாட் ப்ரைஸ் வந்து மேலே போச்சு அப்படின்னா ஃபியூச்சர் ப்ரைஸும் வந்து மேலே போகும். அதே வந்து ஸ்பாட் ப்ரைஸ் வந்து கீழே வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சர் ப்ரைஸும் வந்து கீழே இறங்கும். இது எதனால் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்பாட் ப்ரைஸை வச்சு தான் ஃபியூச்சர் ப்ரைஸிங் ஃபார்முலா மூலம் இந்த ஃபியூச்சர் ப்ரைஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸ்பாட் ப்ரைஸ் மேலே ஏறிச்சு அப்படின்னா ஃபியூச்சர் ப்ரைஸும் மேலே ஏறும். அதே மாதிரி ஸ்பாட் ப்ரைஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா ஃபியூச்சர் ப்ரைஸும் வந்து கீழே வரும். ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டைஸ்டு கான்ட்ராக்ட். ஸோ இப்போது நீங்கள் ஒரு ஸ்டாக்கை பை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் தனியாக ஒரு ஸ்டாக் கூட வாங்க முடியும். ஆனால் இந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லாட்டாக தான் வாங்க முடியும். ஸோ அந்த லாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ டிஃபைன் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ ப்ரீ டிஃபைன் பண்ண வச்சிருக்கக்கூடிய அந்த லாட் சைஸில் தான் வந்து நீங்கள் வந்து வாங்க முடியும். ஒவ்வொரு குவான்டிட்டியெல்லாம் வந்து நீங்கள் வாங்க முடியாது. ஸோ இந்த ஃபியூச்சர் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைலி ரெகுலேட்டட் பண்ணப்பட்டது. ஸோ இந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் பாண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் வாங்கி வச்சுட்டு ரொம்ப நாளாக ஹோல்ட் பண்ண முடியாது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கான்ட்ராக்டோட வேல்யூ வந்து 3 மாதம். ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேமில் வந்து கிடைக்குது. 1 மந்த் கான்ட்ராக்ட் கிடைக்குது, 2 மந்த் கான்ட்ராக்ட் கிடைக்குது, 3 மந்த் கான்ட்ராக்ட் கிடைக்குது. உங்களுக்கு எந்த கான்ட்ராக்ட் வேணுமோ அந்த கான்ட்ராக்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் வந்து அதாவது இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய மந்த் கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் மந்த் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செகண்ட் மந்த் கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிட் மந்த் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் மந்த் கான்ட்ராக்டை ஃபேர் மந்த் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையாக வந்து பிரிப்பாங்க. ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் செட்டில்டு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாட் சைஸ். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்டை சிங்கிளாலாம் வாங்க முடியாது. ஒரு ப்ரீ டிஃபைன்டு செய்யப்பட்ட லாட் சைஸ் இருக்கும். ஸோ அந்த லாட் சைஸில் தான் வந்து நம்ம வாங்கி ஆகணும் இந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்டை. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் வேல்யூ. ஸோ கான்ட்ராக்ட் வேல்யூங்கிறது எதுவும் இல்லை. ஸோ உங்களுக்கான லாட் சைஸ் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் போட்டிங்க அப்படின்னா அதான் வந்து கான்ட்ராக்டோட வேல்யூ. ஸோ இதான் வந்து டோட்டல் கான்ட்ராக்டோட வேல்யூ. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் கான்ட்ராக்டோட மார்ஜினை பற்றி பார்க்கலாம். ஸோ மார்ஜின் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு ஃபியூச்சர் கான்ட்ராக்டை பை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் இடையில ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து எக்ஸ்சேஞ்சை வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பிளாக் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி உங்கள்கிட்ட செல் பண்ணிக்கிட்டையும் வந்து அந்த அமௌண்ட் வந்து பிளாக் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிளாக் பண்ணக்கூடிய அமௌண்ட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ஜின் அப்படின்ட்டு சொல்லுவோம்.
ஸோ இந்த மார்ஜினை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேன் மார்ஜின், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போசர் மார்ஜின். ஸோ இந்த ஸ்பேன் மார்ஜின் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேன் மார்ஜின் அப்படிம்பாங்க. ஸோ இதில் மெயின்டெனன்ஸ் மார்ஜின் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போசர் மார்ஜின். ஸோ உங்கள் கான்ட்ராக்ட் வேல்யூல அடிஷனலாக 4 to 5% வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பிளாக் பண்ணுவாங்க. ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போசர் மார்ஜின் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஸ்பேன் ப்ளஸ் எக்ஸ்போசர் மார்ஜின் ரெண்டு இருந்தால் நீங்கள் வந்து ஒரு ஃபியூச்சர் கான்ட்ராக்டை வந்து பை பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஃபியூச்சர் கான்ட்ராக்டை பை பண்ணுற போகிறதா வச்சுக்குவோம். ஸோ இதோட ஸ்பேன் மார்ஜின் வந்து 40,000 ரெக்வயர்மெண்ட். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போசர் மார்ஜின் வந்து 20,000, டோட்டலாக 60,000. ஸோ இந்த 60,000 இருந்தால் நான் அந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்டை பை பண்ணலாம். ஸோ இப்போ அந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்டை 60,000 கொடுத்து பை பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்போசர் மார்ஜின், இந்த ஸ்பேன் மார்ஜின் ரெண்டு இருக்குது. ஸோ இப்போது நான் வாங்கின ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக போகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபுல் லாஸ் ஆகிட்டு இந்த எக்ஸ்போசர் ஸ்பேன் மார்ஜின் இருக்குங்க இல்லையா. ஸோ இந்த ஸ்பேன் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 40,000 இருந்தது, திடீர்னு 30,000 ஆயிடுச்சு. ஸோ நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், இந்த ஸ்பேன் மார்ஜின் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கம்பல்சரி மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய மார்ஜின் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இது 40,000 30,000 வந்துச்சு அப்படின்னா உடனே புரோக்கர்ட் வந்து உங்களுக்கு வந்து கால் வரும். ஸோ இது மாதிரி உங்களுடைய ஸ்பேன் மார்ஜின் வந்து கம்மியாயிருச்சு, நீங்கள் வந்து கம்பல்சரி அமௌண்ட் வந்து ஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் வரும். அப்படி இல்லைன்னா நாங்கள் உங்கள் அக்கௌண்ட் வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் வரும், இல்லைன்னா மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ஜின் கால் அப்படிங்கிறது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து மார்ஜின் கால் மெயில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து போட்டிருக்கேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து அதாவது ஸ்பேன் மார்ஜினை மெயின்டைன் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெயில் வரும். ஸோ இந்த மெயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து ஃபீட் பண்ணுங்கள், அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் வரும். ஸோ நீங்கள் அமௌண்ட்டை ஃபீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ண மாட்டாங்க. அமௌண்ட்டை ஃபீட் பண்ண முடியல அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டை வந்து அதாவது உங்கள் கான்ட்ராக்டை வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணி விட்ருவாங்க. அப்போ என்ன வேல்யூவில் இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணி விட்ருவாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ஜின் கால் அப்படிங்கிறது. ஸோ அடுத்து நம்ம எக்ஸ்பிரி பற்றி பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு ஃபியூச்சர் கான்ட்ராக்டும் டைம் பாண்டோட இருக்கும். அதாவது 1 month 2 month 3 month கான்ட்ராக்ட் வரைக்கும் எக்ஸ்சேஞ்சில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்லையும் வந்து கிடைக்கும். இந்த ஒவ்வொரு டைம் ஃப்ரேமுக்கும் கடைசி டேட் இருக்குங்க இல்லையா, அந்த கான்ட்ராக்டோட கடைசி எண்ட் ஆஃப் த டே, அந்த டேட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரி டே, இல்லைன்னா எக்ஸ்பிரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த டேட்டுக்கு மேலே அந்த கான்ட்ராக்ட் வந்து ட்ரேட் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ November 22, ஸோ November 29 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்த் கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்பிரி ஆகும். ஸோ அப்போது அந்த November 29க்கு மேலே உங்களால் வந்து ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அந்த 29th அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரி அப்படின்ட்டு சொல்லுவோம். November 29th தான் வந்து எக்ஸ்பிரி அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மந்தோட கடைசி வியாழக்கிழமை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரி டேட்டா வந்து இருக்கும். ஸோ கடைசி வியாழக்கிழமை லீவாக இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு முந்தின நாள் வந்து எக்ஸ்பிரி வந்து கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் இந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்டை தியரிட்டிக்கலாக ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. இதை நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்எஸ்சி வெப்சைட்டில் போய் ஒரு ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் எடுத்து அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ சன் டிவியோட டீட்டெயில் வந்துருச்சு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் டைப்பு. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் டைப்பை மொத்தம் 2 வகையாக பிரிக்கலாம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் ஃபீச்சர்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரிக்கலாம். ஸோ ஸ்டாக் ஃபீச்சர் அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு சன் டிவி இருக்குது அப்படின்னா, ஸோ சன் டிவி தான் வந்து இதில் ஸ்பாட்டு. ஸோ சன் டிவிங்கிறது வந்து ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பேஸ் பண்ணி ஒரு ஃபீச்சர் இருந்தால் ஸோ அந்த ஃபீச்சர் வந்து ஸ்டாக் ஃபீச்சர் அப்படிம்போம். ஸோ அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இண்டெக்ஸை பேஸ் பண்ணி ஒரு ஃபீச்சர் ட்ரேட் ஆனால் அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இண்டெக்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவான ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு மேக் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இண்டெக்ஸையும் வந்து நம்ம ஃபியூச்சரில் வந்து ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டாக் ஃபீச்சர்ஸ். ஸ்டாக் ஃபீச்சரில் சன் டிவி வந்து பார்த்துட்டு இருக்கோம். சிம்பிள் வந்து சன் டிவி. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரி டேட். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எக்ஸ்பிரி டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் மொத்தம் 3 வகையான கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து வெளியிடும். ஸோ அந்த 3 வகையான கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 29th November 2018 இது வந்து நவம்பர் மந்த். ஸோ அப்போது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் மந்த் கான்ட்ராக்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிட் மந்த் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது 27th December 2018 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டிசம்பர் கான்ட்ராக்ட். அதுக்கடுத்து 31 January 2019 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேர் மந்த் கான்ட்ராக்ட். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு மாதம் முடிவிலையும் 3 மாத கான்ட்ராக்டில் வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து வெளியிடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து எவ்வளோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ப்ரைஸ் எவ்வளவு, ஹை ப்ரைஸ் எவ்வளோ போயிருந்தது, அதே மாதிரி லோ ப்ரைஸ் எவ்வளோ போயிருந்தது, அதுக்கப்புறம்
க்ளோஸ் ப்ரைஸ் எவ்வளோ க்ளோஸ் ஆச்சு மார்க்கெட் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ப்ரைஸ். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் காலையில் 9:15 மணிக்கு ஓப்பன் ஆன ப்ரைஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஓப்பன் ப்ரைஸ் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து ஹை ப்ரைஸ், அந்த நாள் ஃபுல்லாக போயிட்டு வந்த ஹை ப்ரைஸ் தான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோ ப்ரைஸ். ஸோ அந்த நாளோட காலையில் 9:15 3:30க்குள்ள எவ்வளோ லோ போயிருக்கோ ஸோ அந்த லோ வேல்யூ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோ வேல்யூ அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் கடைசியாக மார்க்கெட் க்ளோஸ் ஆன ப்ரைஸ் க்ளோஸ் ப்ரைஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ட்ரேட் ஆச்சு அப்படின்னா இந்த டீட்டெயிலில் வந்து இன்னைக்கான வேல்யூ. இதே ப்ரீவியஸ் க்ளோஸுங்கிறது நேற்று க்ளோஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க 622.40 அப்படிங்கிறது ப்ரீவியஸ் க்ளோஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கடைசியாக செட்டில் ஆன ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து கீழேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடட் வால்யூம் டோட்டலாக எவ்வளோ கான்ட்ராக்ட் வந்து ட்ரேட் ஆயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடட் வேல்யூ, ஸோ எவ்வளோ கான்ட்ராக்ட் ட்ரேட் ஆயிருக்கு ஸோ அதனுடைய வேல்யூ வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவேப். ஸோ இந்த விவேப் அப்படிங்கிறது என்னன்னா வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் அப்படிங்கிறதா வந்து இந்த விவேப் அப்படிங்கிறது. ஸோ இந்த விவேப்பை பற்றி நம்ம தெளிவாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த விவேப்பை பற்றி நம்ம டெக்னிக்கல் அனலைஸ் வீடியோ பார்க்கும்போது இந்த விவேப்பை பற்றி தெளிவாக பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்லையிங் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அண்டர்லையிங் வேல்யூ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாட் ப்ரைஸ் அப்படிங்கிறது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் லாட். ஸோ இந்த மார்க்கெட் லாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 1000 கொடுத்துருக்காங்க சன் டிவிக்கு. ஸோ ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ஒவ்வொரு இண்டெக்ஸுக்கும் வந்து இந்த மார்க்கெட் லாட் வந்து சேஞ்ச் ஆகும். அதை வந்து நீங்கள் என்எஸ்சி வெப்சைட்லேயே நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாக் நேம் அடிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டோட லாட் சைஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த லாட் சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன் பண்ணி வச்சது. ஸோ இந்த லாட் சைஸில் மட்டும்தான் வந்து உங்களால் வந்து வாங்க முடியும். ஸோ இந்த லாட் சைஸ் 1000 அப்படின்னா 1000 குவான்டிட்டி இருக்குது அப்படின்னா இந்த 1000 குவான்டிட்டி தான் வந்து நீங்கள் கம்பல்சரி ஒரு ஆர்டருக்கு வாங்கி ஆகணும். ஸோ அப்படி இந்த 1000 குவான்டிட்டிக்கு கீழே ஒரு குவான்டிட்டி 2 குவான்டிட்டிலாம் வந்து இதில் வந்து வாங்க முடியாது. நீங்கள் ஒரு ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் வாங்குறீங்க அப்படின்னா இந்த லாட் அப்படியே அந்த 1000 குவான்டிட்டி வாங்கி ஆகணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ராக்ட் இந்த எக்ஸ்சேஞ்ச், அதான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றின தெளிவான வீடியோ வந்து நம்ம டெக்னிக்கல் அனலைஸ் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்னைக்கு மட்டும் எவ்வளோ வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு, ப்ளஸில் இருக்கா மைனஸில் இருக்கா அப்படிங்கிறத வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆன வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபியூச்சரில் வாங்குறதுக்கும் ஸ்பாட்டில் வாங்குறதுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இண்டெக்ஸ் ஃபியூச்சரை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ நீங்கள் இண்டெக்ஸை வந்து ஸ்பாட் மார்க்கெட்டில் வந்து வாங்க முடியாது. ஸோ இண்டெக்ஸை வந்து ஃபியூச்சர் மார்க்கெட்டில் நீங்கள் பை பண்ணலாம், செல் பண்ணலாம். ஸோ அது ஒரு பெனிஃபிட் இருக்குது ஃபியூச்சரில். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினான பெனிஃபிட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்ஜின் அமௌண்ட். நீங்கள் ஸ்பாட்டை விட ஃபியூச்சருக்கு உங்களுக்கு கம்மியான மார்ஜின் இருந்தால் போதுமானது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ இந்த சன் டிவி வாங்குறீங்க அப்படின்னா ஸோ இப்போ சன் டிவியோட மதிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 600 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சன் டிவி. ஸோ இப்போது இந்த 600 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக்கை நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்கினீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து 600 ரூபா தேவைப்படும். ஸோ ஆனால் ஃபியூச்சரில் வந்து நம்ம ஒரு ஸ்டாக்லாம் வாங்க முடியாது, டேரெக்டாக லாட்டு தான் வாங்க முடியும். ஸோ ஒரு லாட்டுக்கு 1000 குவான்டிட்டி சன் டிவி. ஸோ இந்த சன் டிவியை நீங்கள் ஸ்பாட் மார்க்கெட்டில் 1000 குவான்டிட்டி பை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 லட்ச ரூபா கம்பல்சரி தேவைப்படும். இப்போ நமக்கு ஃபியூச்சருக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ஜின் கால்குலேட்டர் அப்படிங்கிறது. ஸோ இந்த மார்ஜின் கால்குலேட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு புரோக்கருமே வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் புரோக்கரை ஃபோன் பண்ணி காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களே வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க, நீங்கள் இந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்டை பை பண்ணணுன்னா உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுது, உங்களுடைய ஸ்பேன் மார்ஜின் எவ்வளோ, உங்களுடைய எக்ஸ்போசர் மார்ஜின் எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயில் சொல்லிடுவாங்க. இப்போ நான் ஜீரோதா வெப்சைட் ஓப்பன் பண்ணி ஸோ அதில் வந்து நம்மளுடைய மார்ஜின் நமக்கு எவ்வளோ தேவைப்படும், இப்போ சன் டிவியை ஒரு லாட் பை பண்ணால் எவ்வளோ தேவைப்படும் ஃபியூச்சரில் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோதாவோட வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஃபியூச்சர் எஃப்என்டோ மார்ஜின் கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிட்டேங்க இல்லையா. ஸோ இதில் எக்ஸ்சேஞ்ச் வந்து என்எஃப்ஓ கொடுத்துட்டு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ஸு. ஸோ ஃபியூச்சர்ஸில் வந்து நம்ம எடுக்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சன் டிவி 29th November 2018. ஸோ நெட் குவான்டிட்டி வந்து 1000 அதுவாக வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆட் கொடுத்துருங்க, இங்கே பை பண்ணுறோம். ஸோ ஆட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு ஸ்பேன் மார்ஜின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 68,230 ரூபா வந்து ஸ்பேன் மார்ஜின் தேவைப்படுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போசர் மார்ஜின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30,038 ரூபா வந்து தேவைப்படுது. டோட்டல் மார்ஜின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 98,268 ரூபா வந்து நமக்கு டோட்டல் மார்ஜின். அதாவது 98,268 ரூபா இருந்தால் நீங்கள் சன் டிவியை ஃபியூச்சரில் வந்து ஒரு லாட்டை வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ இப்போது 1000 குவான்டிட்டி வந்து ஃபியூச்சரில் எவ்வளோக்கு பை பண்ணியிருக்கோம், 98,268 ரூபாய்க்கு வந்து நம்மக்கிட்ட அமௌண்ட் இருந்தால் போதும், நம்ம ஒரு லாட்டை வந்து பை பண்ணிக்கலாம். அதாவது 1000 குவான்டிட்டி சன் டிவி வந்து பை பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு
1000 குவான்டிட்டி பை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 லட்சம் வந்து தேவைப்படுது சன் டிவியை பை பண்ணுறதுக்கு. ஸோ ஆனால் ஃபியூச்சரில் வந்து நமக்கு வெறும் அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 98,268 ரூபா இருந்தால் போதும், நமக்கு வந்து ஃபியூச்சருக்கு வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணிடுவாங்க. நீங்கள் சன் டிவி வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வந்து சேஞ்ச் ஆகும். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ப்ரைஸ் ஏற்ற இறக்கங்களை பொறுத்து இதனுடைய வேல்யூ அதிகமாகலாம் இல்லைனா கம்மியாகலாம். ஸோ உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து நீங்கள் இந்த கான்ட்ராக்ட் வேல்யூ வந்து செக் பண்ணிக்கங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 98,268 ரூபா வந்திருக்கு. ஸ்பேன் மார்ஜின் வந்து 68,230 ரூபா. ஸோ இந்த ஸ்பேன் மார்ஜின் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த மெயின்டைன் பண்ணக்கூடிய மார்ஜின் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேன் மார்ஜின். நீங்கள் ஸ்பேன் மார்ஜின் மெயின்டைன் பண்ணல அப்படின்னா ஸோ உங்கள் புரோக்கர்லேருந்து மார்ஜின் கால் வரும். ஸோ மார்ஜின் கால் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்பயும் அமௌண்ட்டை வந்து ஃபீட் பண்ணல அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது உங்கள் கான்ட்ராக்டை வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இதான் வந்து ஃபியூச்சருக்கும் ஸ்பாட்டுக்கும் உள்ள மிகப்பெரிய அட்வான்டேஜ். இன்னும் சில அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இருந்தாலும் இதான் இந்த ரெண்டும் தான் வந்து முக்கியமான அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பாட்டில் வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் பாண்ட் கிடையாது. ஆனால் நீங்கள் ஃபியூச்சரில் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மந்த் கான்ட்ராக்ட் வாங்குறீங்களோ ஸோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து டைம் பாண்ட் இருக்குது. ஸோ இந்த மந்த் கான்ட்ராக்ட் வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதம் கடைசிக்கு வியாழக்கிழமைக்குள்ளே நீங்கள் வந்து இந்த ஃபியூச்சரை வந்து க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது 29th November 2018 இதோட எக்ஸ்பிரி டேட்டு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 600 ரூபாய்க்கு நான் சன் டிவி வாங்குறேன் அப்படின்னா ஸோ இதை வாங்கிட்டு ஹோல்டு பண்ண அப்படின்னா என்னால் 29ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான் ஹோல்டு பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் அந்த கான்ட்ராக்ட் வந்து ட்ரேட் பண்ண முடியாது. அது ப்ராஃபிட்டில் முடிஞ்சாலும் சரி லாஸில் முடிஞ்சாலும் சரி அந்த 29ஆம் தேதியோட இந்த கான்ட்ராக்ட் வேல்யூ முடிஞ்சது. ஸோ நீங்கள் ஸ்பாட்டில் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ பொருள் வந்து உங்களுக்கு சொந்தமாயிருச்சு, நீங்கள் அந்த பொருளை வந்து எப்போ வேணால் விற்றுக்கலாம். ஸோ இதான் வந்து ஸ்பாட் மார்க்கெட்டுக்கும் ஃபியூச்சர் மார்க்கெட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இன்னும் நிறைய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து முக்கியமான டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஃபியூச்சர் மார்க்கெட்டை பற்றி தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அஃபிஷியல் மூலம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் வழியாக எனக்கு தெரியப்படுத்துங்கள் அல்லது share@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு மின்னஞ்சலும் அனுப்பலாம். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரகாஷ் மற்றும் இது உங்கள் சேனல் ஷேர் டு ஷேர் டெக். நன்றி நண்பர்களே.